எழுந்துடுறா, எழுந்துடுறா, எழுந்துடுறா. இந்த படத்தை பார்த்திருந்தா கிளைமேக்ஸ்ல கண்டிப்பா நீங்க கை தட்டிருப்பீங்க, இந்நேரம் கேட்ச் பண்ணிருப்பீங்க. பசங்க சூப்பர் டூப்பர் ஹிட் படம். அவார்ட் விருதுகள் பல, சில அனைவரது பாராட்டுகள் விருதுகளாக பெற்ற படம். இந்த படத்தை நடிச்ச எல்லாருமே இப்போ ஒரு ஸ்டேஜ்ல வேற லெவல்ல இருக்காங்க. அந்த படத்தை பத்தி தான் பேச போறேன். பசங்க டைரக்டர் பேரோட ஒரு படம் பேர் சேர்றது சில விஷயம் பேசியிருந்தோம். பில்லா கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருந்தேன், அது ஓகே. இப்போ இந்த 2000க்கு அப்புறம் இந்த டைரக்டருக்கு இந்த பசங்க படம் பேர் சேர்ந்து பசங்க பாண்டிராஜ். சூப்பர் டைரக்டர். யதார்த்தமான படங்களை கொடுக்கறத தனக்குன்னு ஒரு ஸ்டைல பிடிச்சி மக்கள் மனசுல இடம் பிடித்து தனக்குன்னு ஒரு ராஜ்யம் அமைச்ச பாண்டிராஜ் அவர்கள். அவர் இயக்கிய படம் பசங்க. தயாரிப்பு த கிரேட் சசிகுமார் அவர் கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ். சுப்பிரமணியபுரம் கொடுத்தாரு இல்லைங்களா, அவரு தான் இந்த படத்தை பண்ணாரு. இசை ஜேம்ஸ் வசந்தன், அவர் இந்த படத்தை ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. மற்ற பாடல்கள் யுகபாரதி. பாட்டு கம்மி தான், ஆனா சூப்பர், மூணுமே சூப்பர் டூப்பர் ஹிட். குறிப்பா இந்த படத்துல சில வருடங்கள் பல வருடங்கள் இப்படி பிறகு, ஆனா என்னைக்குமே ஒரு பாட்டு நம்ம மனசுல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு பாட்டு பாடியிருக்காரு த லெஜண்ட் இசை மேதை திரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள். அற்புதமான பாட்டு, அன்பாலே ஆனது வீடு. அந்த லைன் ஒண்ணும் நம்மளுக்கு உருக்கும், நம்மளை இணைக்கும். நம்ம குடும்பத்தோட இருக்கணும், அன்போடு இருக்கணும், யார் மேலேயும் கோவத்தை காட்டக்கூடாது, அன்பு செலுத்தணும், அன்புதான் எல்லாமே, அன்பே சிவம், எல்லாமே எல்லாமே சேர்ந்த வரிகள். அப்படி அழகா ஒரு கட்டத்துல, முக்கியமான கட்டத்துல இந்த பாட்டு வரும். அந்த பாட்டு சூப்பர் ஹிட். சரியான தேர்வு அவரை பார வச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் மீண்டும் பாராட்டுக்கள். இப்ப படத்துக்கு வருவோம். பசங்களை வச்சு என்ன சார் கதை பண்ண முடியும்? வழக்கம் போல இப்படி பண்ணவே இல்லை. அதுல ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கொடுக்க ஆசைப்பட்டார் டைரக்டர். அதை பக்காவா தன் என்ன நினைச்சாரோ அதை அப்படி ஒரு ப்ரொடியூசர் அமையணும். அதுக்கு சசிகுமார் சாருக்கு என்றுமே நம்ம நன்றி சொல்லலே இருக்கலாம், கடமைப்பட்டிருக்கோம். நீ என்ன வேணா பண்ணுப்பா, படம் கரெக்டா இருக்கும், நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி நம்பிக்கையா கான்பிடன்ஸா கொடுத்து அந்த நம்பிக்கையை சிறப்பா இன்னும் பண்ணது டைரக்டர் தான். எப்பவுமே இயக்குனர் செய்கிற ஒரு படத்தை பார்த்து தன் மனசுக்குள்ள ஒரு விஷயம் போகும்போது ஒரு கடிதம் எழுதி பாராட்டுவாரு. அப்படி அவரும் தனியா இந்த படத்துக்காக ஸ்பெஷல் பாராட்டு ஒன்று தெரிவிச்சாரு. அது எல்லாருக்கும் தெரியும், உலக சார்ந்த எல்லாருக்கும் தெரியும், ரசிகர்கள் நமக்கு தெரியும். எனக்கு பர்சனலா ஒரு சந்தோஷம் என்னன்னா, சினிமா எக்ஸ்பிரஸ் மாதம் இருந்தது, சூப்பர் டூப்பரா ஹிட் ஆச்சு, அவார்ட் எல்லாம் கொடுத்தாங்க, எப்படி சொல்லியிருக்கோம். அதுல நான் ரசித்த காட்சிங்க தலைப்புல சில 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 வருடங்கள் தொடர்ந்து ஒரு ஆர்டிகல் வந்தது. அதுல இந்த படத்தை பாராட்டி நான் ரசித்த காட்சி எழுதினேன். எனக்கு 250 ரூபாய் பிரைஸ் கிடைச்சது. எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம். அப்படி ஓகே, விஷயத்துக்கு வருவோம். ஒரு ஸ்கூல்ல ஒரு பசங்க, வாத்தியார் புள்ள, ஆஸ் யூஷுவல் வாத்தியார் புள்ள மக்குன்னு சொல்லுவோம். ஆனா அந்த பையன் மக்கு இல்ல, அது எப்படி அந்த பழமொழி, அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம், அந்த ஒரு பழமொழி இதை சொல்லு, அதுக்கப்புறம் போய்க்கலாம். ஆனா இந்த பையன் படிப்புலும் ஜூட்டா இருப்பான், ஆனா ரவுடித்தனம் சொல்லுவோம்ல, சேட்டை பண்ணுவான், அதுலயும் நம்பர் 1 இருப்பான். அவனுக்கு இருக்கிற கேங் இருக்காங்க பாருங்க, சான்ஸே இல்ல. இந்த மாதிரி விஷயம் இன்னொரு படத்துல வந்திருக்கு, கூட நம்மளை கெடுப்பான், நம்மளை டைவெர்ட் பண்ணுவான்னு. அப்ப இந்த பசங்களுக்கு சின்ன வயசுல ஏத்தி வர்றது, மாட்ட வர்றது, அந்த வம்பு பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு பசங்க 3 பேர் இருப்பாங்க. எல்லாமே சிறப்பா நடிச்சிருப்பாங்க. முக்கியமா நகைச்சுவையா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. பசங்க ஒன் பாத்ரூம் போகும்போது ஒரு காமெடி பண்ற மாதிரி அந்த காமெடி இந்த படத்துல இடம்பெற்று அது தனியா பேசுவாங்க. ஏன்னா சொன்னாங்க, இதுவரை டைரக்டர் சூப்பரா எடுத்திருக்காரு, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லாரும் செய்யற சேட்டை தான் அது. அது ஒரு விஷயம். அப்புறம் சின்ன குழந்தை காமெடி, அவனுக்கு ஒரு தம்பி, அவன் குழந்தை, அதை வச்சு ஒரு காமெடி. அப்புறம் முக்கியமா அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கும், அந்த சிஸ்டர் பண்ற சென்டிமெண்ட் எல்லாமே சிறப்பா அமைஞ்ச படம் பசங்க. இந்த படத்துல வாத்தியார், ஸ்டூடெண்ட், அப்புறம் மிடில் கிளாஸ்ல ஒரு செல்ஃபா ஒரு எம்ப்ளாய்மெண்ட், சுய தொழில் செய்யற ஒருத்தர், அவங்க பசங்க தான் கதையின் நாயகனா முக்கியமா வருவான். அவன் தான் உடம்பு சரியில்லாம இருக்கிற தன் ஃப்ரெண்டை எழுப்புறதுக்கு சூப்பரா, அதாவது அவன் இந்த பிரச்சனை, இந்த பையனால ஒரு விஷயம் வந்துடும், அவன் உடம்பு சரியில்லா படுத்துப்பான். அப்போ அவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என் பையனுக்கு கை தட்டினா ரொம்ப பிடிக்கும், அந்த சத்தத்தை கேட்பான். ஏன்னா பிரெக்னன்சியா இருக்கும்போது அப்படி பண்ணிதான் ஒரு விஷயம் நடந்தது. ஒரு முக்கியமான கட்டம், ஒரு சைக்காலஜியா, ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி. அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சு இந்த பையன் ஹாஸ்பிட்டல் சீரியஸா இருக்கும்போது கரெக்டா இவன் தான், அது ஒரு எதிரின்னு சொல்லதான், உன் பேச்சுக்கா என் பேச்சு பழம், அவன் எனக்கு எதிரி, அவன் பக்கம் போகாதுன்னு நம்ம ஸ்கூல் பசங்க விளையாடுறோம் இல்லையா. நான் சில விஷயம் அப்படி பண்ணிருக்கேன். இந்த கிராமத்துல பள்ளிக்கூட நாட்கள்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சண்டை போட்டு பேசாம இருந்து பேசுற சொல்லியிருக்கேன். என்ன பேச வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் பேசுறேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு பெரிய, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம், மறக்க முடியாது. இவங்ககிட்ட நான் பேச மாட்டேன் சொல்றது பெருமையா நினைப்போம், அவங்க நீ பேசாதன்னு ஒருத்தர் சொல்றதே நம்ம பெருமையா நினைப்போம் அந்த ஸ்கூல் டேஸ்ல. அப்படி போற கட்டத்துல இவனால அவன் பாதிக்கப்படுற ஒரு விஷயம் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவன் தான் அவனை எழுப்புவான்றது சூப்பரா இருக்கும். அதாவது பகைமை வேண்டாம், அவங்க நட்போடு இருக்கணும்ன்ற மாதிரி சந்தோஷமா படத்தை முடிச்சிருப்பாரு. இப்ப கதைக்கு வருவோம். இப்படி இந்த மிடில் கிளாஸ் அவங்களுக்குள்ள அவங்க பசங்க, இப்ப வாத்தியார் பையன், இப்படி போகிற கதையில ஸ்கூல்ல நடக்கிற ராக்கிங் மாதிரி சொல்ற மாதிரி இவங்களுக்குள்ள அவங்கள பண்றது, சைக்கிள்ல வரும்போது பண்றது, அப்புறம் ஸ்கூல்ல லெசன்ஸ் அவங்க பாடம் எடுக்கும்போது வாத்தியார் ஜேபி சார் சூப்பரா நடிச்ச வாத்தியாரா அவர் கேட்கும்போது இவன் தான் எல்லாத்தையும் நம்பர் 1 இருப்பான். அந்த பையன் வந்தவொடனே அவன் நம்பர் 1 வரும்போது அதுக்கு சில கவுண்ட்டுக்கு போவோம், போட்டி வரும், அதுலயும் அவன் ஜெயிப்பான். இந்த மாதிரி ஒரே கதையில போனா கொஞ்சம் ராவா இருக்கும் சொல்லுவோம் இல்லையா. அதுல ஒரு சின்ன லவ், அந்த பசங்களுக்கு சொந்தக்காரனா 2 பேர், அற்புதமான நடிப்பு. கதையின் நாயகி கதாநாயகன் விமல் அவர் நடிச்சிருப்பாரு.
அவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்து அந்த போர்ஷனும் சூப்பரா காமெடியா இருக்கும். செல்போன்ல அந்த சாதா போன் தான். அப்ப பேரை சிறப்பிக்கிற ஒரு செம காமெடி இருக்கும். என்ன பாட்டு பதிவு பண்ணிருக்கணும் காமெடி இருக்கும். அதில எடுத்து பார்த்தோன்னா ஒரு சீன்ல பொண்டாட்டி, புருஷா அப்படின்ற மாரி ஒரு சோப்பி கண்ணுன்ற பேரு. இதெல்லாம் வந்து அவ்வளோ அற்புதமான ரொம்ப ரசிச்சு பார்த்தோம் தியேட்டர்ல. அந்த மாரி பேர்லாம் ரொம்ப புதுசா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப ரசிச்சு பார்த்து எல்லாரும் பத்திரிகையும் பாராட்டுனாங்க. ரசிகரா நாமளும் அத பாராட்டணும். அப்படி அவங்களுக்குள்ள போற லவ், அவன் செய்யற வேலை அதுல பிரச்சனை. அவங்க அண்ணா, அண்ணி தான் இந்த இந்த பையனோட அப்பா, அம்மா. அவங்களுக்குள்ள ஒரு நடக்கிற விஷயம். இந்த பையன் அதனால பாதிக்கப்படுற விஷயம். எதிர் வீட்ல இவங்க வசதியா இருந்து இவங்க வசதி கம்மி அப்படின்ற மாரி சில விஷயம் போகும்போது, அதுக்குள்ள என்ன நடக்கும்? ஜேபி சார் அப்ப சூப்பரா ஒரு அட்வைஸ் பண்ற மாரி ஒரு சீன் வரும். ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அப்பா, அம்மா சுஜாதா, சிவகுமார் அவங்க தனியா. அப்புறம் ஜேபி சார் ஆடிஷன் சொல்லிட்டு அவங்க வீட்ல ஃபேமிலி பண்ற அமர்க்களம். இப்படி போற கதையில ஸ்கூல்ல நடக்கிற பசங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. எந்த குறையும் வச்சிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு சீனுமே குடிஞ்சோடனே கிளாப்ஸ் தான். அந்த அளவுக்கு சிறப்பா அமைஞ்ச படம் பசங்க. இப்ப மனசுல நினைச்சு பார்த்தா பாருங்க. இல்ல மறுபடியும் உங்களுக்கு படம் பார்க்க வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க. தமிழ் திரைப்படங்களில் பசங்க படத்துக்கு என்னைக்குமே பசங்களை விட பசங்க அது சின்ன பசங்க. ஆனா இவங்க உயரத்துல தான் இருப்பாங்க. பசங்க படம் மறக்க முடியாது. மீண்டும் படக்குழுவின் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.